வணக்கம். நீங்க தமிழ்நாட்டுல விவசாயியோ இல்ல ஒரு விவசாய தொழிலாளியோ இருந்தீங்கன்னா, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. அரசாங்கம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு ஒரு கணிசமான நிதி உதவிய அறிவிச்சிருக்கு. இது ஏதோ சின்ன தொகை இல்ல. இதனால 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இந்த உதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதை எப்படி வாங்குறது? சரி, இதுக்கான பதில்களை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம்னா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இது நம்ம விவசாய குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அவங்க வாழ்க்கையில நடக்கிற எதிர்பாராத கஷ்டமான நேரங்கள்ல, அதாவது மரணம், விபத்து, என் பசங்களோட படிப்பு செலவுக்கு கூட ஒரு நிதி உதவிய கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா நிக்கிற ஒரு திட்டம் தான் இது. சரி, திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல சேர்றதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? வாங்க, அதுக்கான நிபந்தனைகள் என்னென்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த திட்டம் வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க. நிலமே இல்லாத விவசாய கூலி தொழிலாளர்கள், சின்ன அளவுல விவசாயம் பண்ற சிறு குறு விவசாயிகள், அப்புறம் 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற யார் வேணாலும் இதுல சேரலாம். அது மட்டும் இல்லாம தோட்டக்கலை, பட்டு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, ஏன் உள்நாட்டுல மீன் பிடிக்கிறவங்க கூட இதுக்கு தகுதியானவங்க தான். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. சிறு விவசாயின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன கணக்கு? அதான் இங்க தெளிவா இருக்கு. உங்களுக்கு சொந்தமா நன்சே நிலம், அதாவது பாசன வசதி உள்ள நிலமா இருந்தா 2.5 ஏக்கருக்குள்ள இருக்கணும். ஒருவேளை புன்சே நிலம், அதாவது மானவாரி நிலமா இருந்தா 5 ஏக்கருக்குள்ள இருக்கணும். இந்த வரம்புக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க தகுதியானவர். இப்ப நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த திட்டம் மூலமா உங்களுக்கு என்னென்ன நிதி உதவிகள் கிடைக்கும், எவ்ளோ கிடைக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க, எவ்ளோ உதவிகள் இருக்குன்னு. ஒருவேளை இயற்கை மரணம் ஏற்பட்டா அதுக்கான உதவித்தொகையும் ஈமச்சடங்கு செலவுகளுக்கான தொகையும் இந்த திட்டத்துல இருக்கு. விவசாய உறுப்பினரா இருந்தா எவ்வளவு, நிலமற்ற தொழிலாளியா இருந்தா எவ்வளவோன்னு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய நன்மையே இந்த விபத்து நிவாரணம் தான். எதிர்பாராத விபத்துல மரணம் ஏற்பட்டாலோ இல்லனா நிரந்தர ஊனம் ஏற்பட்டாலோ அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை கிடைக்கும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆதரவு. இந்த உதவி ஒரு தடவையோட முடியறதில்ல. பிள்ளைகளோட படிப்புக்கு உதவித்தொகை, திருமண உதவித்தொகைன்னு வாழ்க்கையோட மத்த முக்கியமான கட்டங்கள்லயும் இந்த திட்டம் கை கொடுக்குது. சில நேரங்கள்ல தொடர்ச்சியான மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்னு தெரிஞ்சிருச்சு. விண்ணப்பிக்கவும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அடுத்ததா நீங்க என்னென்ன ஆவணங்களை தயாரா வச்சுக்கணும், வாங்க அந்த லிஸ்ட் ஒரு தடவை பாத்திரலாம். இங்க நீங்க பாக்குறது தான் தேவைப்படுற முக்கியமான ஆவணங்கள். உங்க குடும்ப அட்டை, ஆதார், வோட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் கண்டிப்பா வேணும். முக்கியமா உங்க பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் சரியா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிலம் இருந்தா பட்டா, ஷிட்டா நகலையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் தயாரா இருக்கு. அடுத்த விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கிறது? அதுக்கு ரொம்ப எளிமையான 2 வழிகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் வழி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான முறைதான். உங்க பகுதியில இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது VAO மூலமா விண்ணப்பிக்கிறது. இது ரொம்ப நேரடியான ஒரு வழி. நீங்க உங்க VAO ஆபீஸ்க்கு நேரா போய் விண்ணப்ப படிவத்தை வாங்கி எல்லாத்தையும் சரியா பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களோட அவர்கிட்டயே கொடுத்துடணும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, எல்லா தகவல்களையும் சரியா கொடுத்திருக்கீங்களான்னு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது வழி, இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கேத்த மாதிரி அரசாங்கத்தோட அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையம் மூலமா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது. இது ரொம்ப சுலபமான ஒரு டிஜிட்டல் வழி. உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போனா போதும். இதுக்கு ஒரு சின்ன கட்டணம், அதாவது சுமார் 60 ரூபாய் வாங்குவாங்க. உங்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா அவங்களே எல்லாத்தையும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிடுவாங்க. வேலை முடிஞ்சதும் ஒரு ரசீது கொடுப்பாங்க. அதை மட்டும் பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலக்கெடு இருக்கு. இத கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு உதவிக்காக நீங்க விண்ணப்பிச்சாலும் அந்த சம்பவம், அதாவது விபத்தோ மரணமோ, அது நடந்த தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சாகணும். இந்த கெடுவை தாண்டிட்டா உதவி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த திட்டம் தமிழ்நாட்டோட விவசாயிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையமா இருக்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா இதோட உண்மையான வெற்றி, இத பத்தின விழிப்புணர்வு எவ்ளோ பேருக்கு இருக்கு, எவ்ளோ பேர் இத சரியா பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கு.
இந்த திட்டம் உண்மையிலேயே நம்ம சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.